எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். வீட்டுல அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரி, உங்களை எதுக்கு வர சொன்னா இந்த மாசம் மளிகை ஜாமான் கொடுத்துட்டு உங்களே பார்த்து பேசிட்டு போயிடுவோம். ஏன்னா இப்ப நீங்க பிசினஸ்க்காக கேட்டீங்கல்ல, வெயில் காலம், ஆனா நடக்க முடியலன்னா கூட உழைக்கணும்னு நினைக்கிற உங்க மனசுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்யாமன்னா அது நல்லா இருக்காது. உங்களுக்கு இந்த மாசம் உதவி பண்ணிட்டு உங்க ஐடியா என்ன இருக்கு, வேற ஏதாவது தொழில் செய்யலாமா என்னதுன்னு கேட்டுக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, அதே ஏதாச்சும் ஒரு தொழில் பாத்தீங்கன்னா உனக்கு எங்களுக்கு செய்யாட்டி உனக்கு நீயே செஞ்சுக்குவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு. ஐயோ, என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்ல வச்சு இன்னும் சரியாகல. ஆனா இந்த நடக்க முடியலன்னா கூட, கால் வரல கை வரல அப்படின்னா கூட நான் உழைக்கணும், என் குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும், என் செலவுக்காக நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்க மனசுக்கு கண்டிப்பா நான் தொழில் வச்சு தரேன். நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு இப்பயும் சொல்றேன், ஒரு உடன் பிறந்த சகோதரரா நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு பண்ணி தரக்கு நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, முடிவெற்ற காசு கேட்கற கூட சங்கடமா இருக்கு சொன்னீங்கல்ல. அந்த வார்த்தை எனக்கு இன்ன வரைக்கும் என் மைண்ட்ல அப்படியே ஓடிட்டே தான் இருக்கு. அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். வண்டியே பிரச்சனை ஆயிடுச்சு. வண்டிக்கே இப்ப 3000 கேக்குறாங்க. சரி பண்ணி விட்டுருவோம், வண்டியை சரி பண்ணி விட்டுருவோம். சரியா? நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். நம்ம மாட்டுதானே, நம்ம என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. சொந்தக்காரங்களே சரி, யார் வீட்டுக்குமே போக மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம இப்ப இருக்கனால நம்மள்ட்ட யாருமே பேச மாட்டாங்க, நானும் யார்ட்டையும் பேச வச்சுக்க மாட்டேன். அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் அது கஷ்டமா இருக்கு. இந்த அவங்க பிள்ளை அப்படி போனா அப்படி இப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடப்பட்டு அம்மா அதே நினைச்சு மன உறுத்தாகி இப்ப முடியாம இருக்காங்க. அம்மாட்ட சொல்லிருங்க, அம்மா நீ நல்லா வந்தாதான் நான் என் மனசு நல்லா இருக்கும். உனக்கு ஏதாவது எனக்கு யாருமா இருக்கா, நீ இருக்கனால இப்ப அம்மா இருக்கனால தானே எல்லாம் பாத்துக்கலாம். அவங்களும் இல்லைன்னா கஷ்டம் தான், நீ சரியாகி வரணும் அப்படிங்கிறத என்னோட ஆசைங்கிறத சொல்லிருங்க. ஜாமான்லாம் இருக்கு, சரியா? ஜாமான்லாம் இருக்கு. நீங்க எப்பயும் வீட்டுல போய் இதை கொடுத்து உங்க சார்பில் அம்மா என்னால முடிஞ்சது அண்ணன் எனக்கு உதவி பண்றாங்க, நான் அதை உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாங்க இதுல பணம் இருக்கு, சரியா? அத்தியாவசிய செலவுக்கு எல்லாத்துக்கும் நீ எதை பத்தி யோசிக்க வேணாம். வண்டிக்கு என்ன செலவு எல்லாத்தையும் கேட்டு சொல்லுங்க, வண்டியை சரி பண்ணி தந்துறேன். சரியா? நம்ம வீட்டுக்கு ஒரு பையன், அதனால கொஞ்சம் அழாதீங்கண்ணா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையில இதுக்கு மேல கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம அதெல்லாம் நினைச்சு கவலைப்படக்கூடாது. நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன். அந்த வண்டி தானே பிரச்சனை, அந்த வண்டி சரி பண்ணிடுவோம். எவ்வளவு ஆகுது என்ன மெக்கானிக்கிட்ட போய் விடுங்க. ஏன்னா அதை வச்சுதான் உங்க குழப்பங்கிறீங்க, அதை வச்சுதான் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டு வந்துருக்கீங்க. அதை சரி பண்ணி தரேன். சரியா? அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் கவலைப்பட்டு அந்த கவலையை நம்மளை அழிச்சிடும். கவலையில இருந்து நம்ம மீண்டு போயிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். உங்க தொழிலுக்கு நான் பொறுப்பு. அது வரைக்கும் உங்க செலவுக்கு உங்க வீட்டுக்கு தேவையான எல்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் சந்தோஷமா இருக்குண்ணே. என்ன சந்தோஷமா இருக்கு? இல்ல இப்படி நம்மளையும் என்னையும் மதிச்சு இப்ப நீங்க செய்றீங்களா, அதே ஒரு அண்ணன், எனக்கு கூட பிறந்த அண்ணன் இல்ல, நான் இருக்கியா, நீ என்ன உனக்கு முடியுமோ நீ சொல்லியா நான் செஞ்சு தர்றேன்னு வரீங்க. அதே எனக்கு ஒரு சந்தோஷம். நான் இருக்கேன், கை கொடுங்க, நான் இருக்கேன், நான் செய்வேன். 100% செஞ்சால் செய்யாட்டிலாம் இல்ல, 100% செஞ்சு தருவேன். சரியா? அடுத்த உங்க தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். ஓகேவா?